வணக்கம் நண்பர்களே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பைத்தான் டேட்டா டைப்ஸில் நன் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் டைப்பு, நியூமரிக் டைப்பு, சீக்வன்ஸ் டைப்பு, மேப்பிங் டைப்பு, செட் டைப்ஸ் எல்லாம் போக பூலியன் டைப், பைனரி டைப்ஸ், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது லாஸ்ட்டாக நன் டைப். நன் டைப் பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நன் டைப்பை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நன் அப்படிங்கிறது கீவேர்டாக இருக்குது. ஸோ நன் அப்படின்னு டைப் பண்ணால் அது வந்து நன் டேட்டா டைப். சரிங்களா? ஸோ நன்னோட இப்போ நன்னை வந்து நம்ம ஸ்பெசிஃபைலாம் பண்ண முடியாது. ஸோ நன்ங்கிறத வந்து NONE அப்படிங்கிறத நம்ம நன் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். None data type in Python. The none keyword is used to define a null value. null என்ன? 0, ஒன்றுமே இல்லை, அதுதான் none type. null value or no value at all, இல்லைங்களா? null value இல்லைன்னா அதுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிறதான் வந்து none type. ஸோ none is not the same as 0. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நன் அப்படின்னா ஜீரோன்னு போட்டிருந்தா அது நன் டைப்பா அப்படின்னா கிடையாது. ஜீரோ வந்து ஃபால்ஸ்னு நம்ம சொல்லுவோம் பூலியன் டைப்பில். ஸோ ஆர் அண்ட் எம்டி ஸ்ட்ரிங், இதில் நன் இஸ் நாட் த சேம் ஆஸ் ஜீரோ, ஃபால்ஸ், ஆர் அண்ட் எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நன்னு எடுத்துக்க முடியாது. நன் இஸ் அ டேட்டா டைப் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ஒன்லி நன் கேன் பி நன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஜீரோன்னு மென்ஷன் பண்ணி தான் அது நன்னாங்களே, இல்லைன்னா கிடையாது. அதாவது இன்டீஜரில் ஜீரோ அப்படின்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ அது நன் டைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபால்ஸு பூலியனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபால்ஸுக்கும் வேல்யூ வந்து ஜீரோ தான், அதுவுமே மதிப்பு கிடையாது. அப்படின்னா அது நன் டைப்பா அப்படின்னு கேட்டால் அதுவும் நன் டைப் கிடையாது. அடுத்து எம்டி ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வெறும் டபுள் கொட்டேஷன், ஓப்பன் டபுள் கொட்டேஷன், க்ளோஸ்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது நன் டைப்பா அப்படின்னா அது எம்டி ஸ்ட்ரிங் தான். அது நன் டைப்பானா கிடையாது, அது எம்டி ஸ்ட்ரிங். ஸோ அப்போ நன் டைப்பு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? நன் டைப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வாட் டஸ் நன் டூ இன் பைத்தான்? பைத்தானில் நன் எதுக்காக வச்சுருக்காங்க? ஸோ பைத்தான் uses the keyword none to define null objects and variables. சரிங்களா? while none does serve some of the same purposes as null in other languages. சரிங்களா? null அப்படிங்கிற டைப்பை வந்து நம்ம C++ல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே விஷயத்தை தான் பைத்தானில் வந்து நன் டைப் வந்து சர்வ் பண்ணுது. புரிஞ்சுங்களா? ஸோ பைத்தான் வந்து நன்கிற கீவேர்டை எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா, நல் ஆப்ஜெக்ட்ஸ். நல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னா அந்த நல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸுக்குமே வந்து நம்ம நன்னை வந்து யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அனதர் பீஸ்ட் என்டையர்லி ஆஸ் த நல் இன் பைத்தான். நன் இஸ் நாட் டிஃபைன்ட் டு பி ஜீரோ ஆர் எனி அதர் வேல்யூ. முன்னாடியே சொன்ன மாதிரி நன் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னா கிடையாது. ஜீரோ போட்டால் அது நன் டைப்பா டேட்டா டைப்பா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி வேறு ஏதாவது வேல்யூ வந்து நன்னை குறிக்குமா அப்படின்னா குறிக்காது. நன்கிற வேல்யூ, நன்கிற டேட்டா டைப்பை நன்னுங்கிற கீவேர்ட் மட்டும்தான் டிஃபைன் பண்ணும். நன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் எ ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன். ஸோ என்ன சொல்ல வராங்க? நன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். If you have experience with other programming languages like C,
சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஜாவா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ ஹாவ் ப்ராபப்ளி ஹியர்ட் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் நல்லுங்கிற கான்செப்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சி யூஸ் பண்ணியிருந்தீங்கனாவோ இல்லை ஜாவா யூஸ் பண்ணியிருந்தாங்கனாவோ நல்லுங்கிற ஒரு அவுட்புட் வந்து நமக்கு ரிட்டனாக கிடைக்கும். இல்லைனா நம்ம நல்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி சி இல்லைனா ஜாவா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. மெனி லாங்குவேஜஸில் நம்ம வந்து many languages use this to represent a pointer that doesn't point to anything. அதாவது ஒரு பாயிண்டரை நம்ம வேறு லாங்குவேஜில் மெனி லாங்குவேஜஸில் நம்ம பாயிண்டரை யூஸ் பண்ணுறோம். பாயிண்டர்னால் என்னது, அதை குறிக்கிறது இல்லைங்களா. அந்த பாயிண்டர் வந்து எதுவுமே இல்லைன்னா அது வந்து நல் அப்படிங்கிற இன்புட் நமக்கு அவுட்புட்டை நமக்கு தரும் இல்லைங்களா. to denote when a variable is empty. So or to mark default parameters that you haven't yet supplied. ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் கரெக்டாக சப்ளை கொடுக்கல அப்படின்னா கூட அது நமக்கு நல்லுங்கிற ஒரு அவுட்புட்டு கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ ஆஃபன் டிஃபைன் டு பி 0 இன் தோஸ் லாங்குவேஜஸ் பட் நல் இன் பைத்தான் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த லாங்குவேஜஸ்லாம் 0வும் நல்லுன்னு தான் சொல்லி காட்டும், ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ பைத்தான் யூசஸ் த கீவேர்டு நன். சரிங்களா, பைத்தான் வந்து கீவேர்டு வந்து நன்னுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுது. டிஃபைன் நல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். அதாவது ஆப்ஜெக்ட்ஸை வந்து நல் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தால் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும், வேரியபிள்ஸ் வந்து எம்டியாக இருந்தால் அதை பண்ணுறதுக்காகவும் நன்னுங்கிற நம்ம டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். while none does serve some of the same purposes as null in other languages. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சேம் பர்பஸ் தான் அதர் லாங்குவேஜஸில் நம்ம நல் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அனதர் பீஸ்ட் என்டையர்லி ஆஸ் த நல் இன் பைத்தான். நன் இஸ் நாட் டிஃபைன் டு பி 0 ஆர் எனி அதர் வேல்யூ. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதர் லாங்குவேஜில் 0 அப்படின்னாலும் அது நல்லு தான் சரிங்களா. ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நன் இஸ் நாட் டிஃபைன்டு டு பி 0ன்னு போட்டால் அது நன் டைப்பாக அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆர் எனி அதர் வேல்யூ வந்து நன் டைப்பை குறிக்குமா அப்படின்னா கிடையாது. இன் பைத்தான் நன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஏ ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதை பற்றின டீட்டெயிலை வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். இன் திஸ் டியூட்டோரியல் யூ வில் லேர்ன் வாட் நன் இஸ் அண்ட் ஹவு டு டெஸ்ட் ஃபார் இட். ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நன் ஏன் எதுக்காக, அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வென் அண்ட் ஒய், எப்போ அப்புறம் ஏன். டு யூஸ் நன் ஆஸ் அ டிஃபால்ட் பேராமீட்டர். நம்ம வந்து நன்னை எப்போ எதுக்காக டிஃபால்ட் பேராமீட்டரை யூஸ் பண்ணணும் பைத்தானில். வாட் நன் அண்ட் நன் டைப் மீன் இன் யுவர் ட்ரேஸ் பேக். சரிங்களா, நன்னாவோ நன் டைப்னாவோ என்ன அர்த்தம் அப்படிங்கிறது, ட்ரேஸ் பேக்கில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் இப்போ படிப்போம். ஹவு டு யூஸ் நன் இன் டைப் செக்கிங். ஒரு டைப் செக் பண்ணும்போது அது நன் டைப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம். சரிங்களா. அடுத்து வந்து ஹவு நல் இன் பைத்தான் ஒர்க்ஸ் அண்டர் த ஹூட். ஒரு நல் இப்போ அதர் லாங்குவேஜஸில் நமக்கு நல் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். 0 வேல்யூ எம்டியாக இருந்ததுன்னா அது வந்து நல்லுங்கிறது வரும். பைத்தானில் நல் வேல்யூ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா. அண்டர்ஸ்டாண்டிங் நல் இன் பைத்தான். நன் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் when there is no return statement in the function. இப்போது டிஃபைன் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரெட் பண்ணுறோம். உள்ளே வந்து பாஸ் அப்படின்னு கொடுத்துறோம். சரிங்களா. ஹேஸ் நோ ரிட்டன் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணேன் அப்படின்னா பிரிண்ட் ஹேஸ் நோ ரிட்டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா. இது என்னவாகும், நான் பாஸ் கொடுத்துட்டேன். உள்ளே வேறு எந்த விதமான கண்டிஷனோ ஸ்டேட்மெண்ட்டோ கமெண்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டோ கண்டிஷனோ நான் எதுவுமே கொடுக்கல. அப்போ இது என்ன ரிட்டன் பண்ணுது, எனக்கு நன். வென் யூ கால் ஹேஸ் நோ ரிட்டன் தேர் இஸ் நோ அவுட்புட் ஃபார் யூ டு சி இல்லைங்களா. அங்கே வந்து நான் ஒரு அவுட்புட்டுமே கொடுக்கல. நான் ஹேஷ் ரிட்டனை வந்து நான் கூப்பிட்றேன். நீங்கள் இதை ப்ரோக்ராமாக பார்க்காம நார்மலாக நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறேன். சரிங்களா. ஒரு குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன். அந்த குழந்தைக்கு பேர் ஜிகேங்கிற நான் பேர் வைக்கிறேன். ஆனால் அந்த குழந்தைக்கிட்ட நான் உன்னோட பேர் ஜிகேன்னு நான் சொல்லலை.
அப்போ அந்த குழந்தைய நான் ஜிகேன்னு கூப்பிட்டா என்ன கிடைக்கும்? நான் ப்ரோக்ராம் வச்சு சொல்லலை, ப்ரோக்ராம் பற்றியே தெரியாதவங்களுக்கு நான் நன்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்போ நான் ஜிகே அப்படிங்கிற அந்த பேரை அந்த குழந்தைக்கு நான் சொல்லியிருந்தால் தான் ஜிகே ஜிகே ஜிகேன்னு நான் அந்த குழந்தைய நான் கூப்பிடும்போது தான் நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு அது நமக்கு ரிப்ளை கொடுக்கும். நான் அது யாருன்னே நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல. அப்போ எனக்கு என்ன வரும்? ஒன்றுமே வராது, நன் தான் இருக்கும். எனக்கு ரிப்ளை என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இல்லை. ஸோ when you call has no return, there is no output for you to see. When you print a call to it, however, you will see the hidden none it returns. இல்லைங்களா? அதாவது நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், அதை கால் பண்ணி நான் ஹேஸ் நோ ரிட்டன் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஹிடன் நன். ஒன்றுமே ரிப்ளை வராது. ரிப்ளை வரலைனாவே என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை, நன். இன்ஃபேக்ட் none so frequently appears as a return value that the Python REPL won't print none unless you explicitly tell it to it. நீங்கள் நன்னுங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லாமல் பைத்தான் அதை பிரிண்ட் பண்ணாது. ஸோ none by itself has no output, but printing it displays none to the console. இப்போ நன்னு நான் கொடுக்குறேன், பிரிண்ட் நன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அவுட்புட்டில் எனக்கு என்ன கிடைக்கும்? நன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்லி print function itself has no return value. If you try to print a call to print, then you will get none. நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டுக்குள்ளே பிரிண்ட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணி அதுக்குள்ளே பிரிண்ட் பண்ண வேண்டிய வேல்யூவை நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட்டோட வேல்யூவை ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிட்டு ரெண்டாவது பிரிண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா நன்னுங்கிற வேல்யூவை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இதில் நான் டச் பண்ணி காட்டுறேன் இல்லையா? பிரிண்ட்டு அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனு. நான் ஒரு பிரிண்ட்டு கொடுத்தனையும் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நான் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணியிருக்கணும் அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் கன்சோலில். கரெக்டு. இப்போ நான் பிரிண்ட்டுக்குள்ளே இன்னொரு பிரிண்ட்டை டைப் பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட்டு வந்து வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணி வந்துடுது. ரெண்டாவது பிரிண்ட்டுக்கு எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னா நன்னுங்கிற அவுட்புட் வருது. இட் மே லுக் ஸ்ட்ரேஞ்ச். ஆமாம், இது புதுசாக இருக்குல்ல. பட் பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுக்கும்போது ஷோஸ் த நன் தட் த இன்னர் பிரிண்ட் ரிட்டர்ன்ஸ். அப்போ அந்த உள்ளே கொடுத்துருக்க பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற பிரிண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு நன்னுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுது. ரெண்டு பிரிண்ட்டு கொடுக்குறேன், ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே இன்னொரு பிரிண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிண்ட்டோட வேல்யூவை எனக்கு பைத்தான் வந்து நன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நன் ஆல்சோ ஆஃபன் யூஸ்ட் ஆஸ் அ signal for missing or default parameters. For instance, none appears twice in the docs for list.short. இப்போது none என்ன பண்ணுது? ஒரு சிக்னல் தான். சரிங்களா? நம்மளுடைய மிஸ் பண்ணிடுறோம் ஒரு டிஃபால்ட் பேராமீட்டரையோ இல்லை ஏதாவது ஒரு பேராமீட்டரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நன்னுங்கிற அவுட்புட்டை கொடுத்து நமக்கு சிக்னல் காட்டுது. இதில் வந்து முக்கியமான விஷயம் இல்லை இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு சிக்னல் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நன். இப்போது நன் அப்பியர்ஸ் எப்போ வந்து உங்களுக்கு இதாகுது அப்படின்னா ஹெல்ப் list.short அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கோட் வந்து நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்ப் ஆன் மெத்தட் டிஸ்கிரிப்டரில் வந்து ஷார்ட் l.short key equal to none அப்படியே ரிவர்ஸ் equal to false, none stable sort in place அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது none is the default value for the key இல்லைங்களா? none is the default value for the key parameter as well as the type hint for the return value. The exact output of help can vary from platform to platform. You may get different output when you run this command in your interpreter, but it will be similar. இதில் என்னவா கொடுத்துருக்காங்க இருங்க. இப்போ வந்து none is the default value, கீக்கு நான் கொடுத்துருக்கிறது none.
ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸ். இப்போ என்ன ஆகும், நன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. as well as the type hint for the return value. The exact output of help can vary from platform to platform. இது வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இந்த அவுட்புட் வந்து மாறுபடும். You may get different output when you run this command in your interpreter. நீங்கள் உங்களோட இன்டர்பிரட்டரில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான அவுட்புட் கிடைக்கலாம். பட் இதுக்கு சிமிலர் வேல தான் உங்களுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எதுக்காக பைத்தானில் நல் ஆப்ஜெக்ட் நன்னுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். யூ வில் யூஸ் நன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ கம்பேரிசன். ஒன் எக்ஸாம்பிள், when you need to check and see if some result or parameter is none. இப்போது நீங்கள் நன்னை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். One example is when you need to check and see if some result or parameter is none. ஒரு parameter நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நன்னாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். Take the result you get from re.match. Did your regular expression match a given string? You will see one of two results. Return a match object. Your regular expression found a match. Return a none object. Your regular expression did not find a match. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்கும்? நீங்கள் ஒன்று மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க, அதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? மேட்சான வேல்யூவை காட்டும். யுவர் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபவுண்ட் அ மேட்ச். இப்போ நான் ஜிகேங்கிறத நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன், அந்த லிஸ்ட்டில் ஜிகேன்னு இருந்ததுன்னா ஐ வில் கெட் அ சேம் ரிப்ளை ஜிகேங்கிறது என்கிட்ட இருக்குது. இப்போ என்கிட்ட அது இல்லவே இல்லை, யுவர் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டிட் நாட் ஃபைண்ட் அ மேட்ச் அப்படின்னா அது வந்து எனக்கு நன்னை தான் திருப்பி கொடுக்கும். எதுவும் இல்லை, நல். அந்த லிஸ்ட்டில் உன் பேர் இல்லை, ஒரு 10 பேர் லிஸ்ட்டு பேர் இருக்குது அப்படின்னா அதில் என் பேர் இருக்கான்னு சர்ச் பண்ணுறேன். என் பேர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? அந்த பேர் எனக்கு இருக்குங்கிற அவுட்புட் எனக்கு கிடைக்கும். என் பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை, அப்போ எனக்கு நன்னுங்கிற ரிப்ளை தான் கிடைக்கும். ஸோ இந்த கோட் பிளாக் பிலோ யூ ஆர் டெஸ்டிங் இஃப் த பேட்டர்ன் குட் பை மேட்சஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள், மேட்ச் ஈக்குவல் டு ரீடாட் மேட்ச். சரிங்களா? அதில் குட் பை ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? இஃப் மேட்ச் இஸ் நன், நான் என்ன கேட்டிருக்கேன்? இஃப் மேட்ச் இஸ் நன் ஃப்ரெண்ட் இட் டசன்ட் மேட்ச். எனக்கு என்ன ரிப்ளை கிடைக்குது? கீழே பாருங்கள், இட் டசன்ட் மேட்ச். ஏன் இந்த ரிப்ளை எனக்கு கிடைச்சது? ஹியர் யூ சி, now here you use is none to test if the pattern matches the string hello world. This code block demonstrates an important rule to keep in mind when you are checking for a none. Do use the identity operators is and is not. சரிங்களா? நம்ம வந்து இஸ் ஐடென்டி ஆப்ரேட்டர் எது? இஸ் அண்ட் இஸ் நாட். சரிங்களா? Do not use the equality operators equal to and or not equal to. The equality operators can be fooled when you are comparing user defined objects that override them. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா re.match அப்படிங்கிற இதுக்குள்ளே குட் பை ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போது ரீமேட்ச் ஓட டேட்டா வந்து மேட்சுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறேன். இஃப் மேட்ச் இஸ் நன். சரிங்களா? நான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். இஃப் மேட்ச் இஸ் நன் அப்படின்னு நான் ஒரு கேள்வி, ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். இது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? இப்போ மேட்ச்குள்ளே இருக்கிற குட் பையும் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று மேட்சே கிடையாது. இதுவும் மேட்சாக கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு. அப்போ இஃப் மேட்ச் இஸ் நன் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்.
ஆர் யூ நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன், ஹாவ் யுவர் டின்னர், நான் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லையா. அது வந்து இஸ் நாட் அப்படிங்கிற கண்டிஷனில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த மாதிரி வருது அப்படின்னா, இஃப் மேட்ச் இஸ் நன், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது இல்லைங்களா. குட் பாயும் ஹலோ வேர்ல்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கலி வரும், இட் டசன்ட் மேட்ச். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் broken comparison. ஸோ டிஃபைன் EQ செல்ஃப் அதர் அப்படிங்கிற ரெண்டு இது ரிட்டன் ட்ரூ b ஈக்குவல் டு broken comparison அப்படிங்கிறத நான் கால் பண்ணுறேன். b ஈக்குவல் டு நன் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரு, b இஸ் நன் ஐடென்டி ஆப்ரேட்டர். சரிங்களா. b ஈக்குவல் டு நன் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ட்ரூ ஆகுது. b இஸ் நன் அப்படின்னு கேட்டால் ஃபால்ஸ் ஆகுது. அது எப்படி, நான் broken comparison அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். அதுக்குள்ளே EQ செல்ஃப் அண்ட் அதர் அப்படிங்கிற ரெண்டு இது இருக்குது. ரிட்டனில் வந்து நான் ட்ரூ கொடுக்குறேன். எனக்கு நான் broken கம்பேரிசனை நான் பிக்குள்ளே ஸ்டோர் பண்ணும்போது, சரிங்களா, broken கம்பேரிசனை அந்த கிளாஸை நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ரிட்டன் வேல்யூ வந்து ட்ரூ தானே. ஸோ அப்போ b ஈக்குவல் டு நன் அப்படின்னு ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணும்போது ட்ரூ வேல்யூ கிடைக்குது. ஆனால் நான் b இஸ் நன்னுங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன், ஐடென்டி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் கேள்வி கேட்குறேன், ஃபால்ஸ்னு ஒரு அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, the equality operator returns the wrong answer. ஈக்குவாலிட்டி ரிப்பேட்டர் அந்த இது வந்து என்ன ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ராங் ஆன்சரை கொடுக்குது. ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து ராங் ஆன்சராக கொடுக்குது இல்லைங்களா. இப்போது பிக்குள்ளே வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத என்னோடய கேள்வி. நான் broken கம்பேரிசனுக்குள்ளே அது ஒரு கிளாஸு, broken கம்பேரிசனுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். EQ செல்ஃப் அண்ட் அதர் ரிட்டன் ட்ரூ அப்படிங்கிற நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிக்குள்ளே நான் broken கம்பேரிசனை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ b வந்து நன்னா கிடையாது. அதுக்குள்ளே broken கம்பேரிசனோட ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அது வந்து ஈக்குவல் டு நன்னு கொடுக்கும்போது ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்குது. சாரி, அதை அப்படியே இன்வர்ஸாக மாற்றிக்கிங்க. சாரி, b ஈக்குவல் டு நன்னான்னு கேட்டால் அது வந்து ஆமாம்ல, b ஈக்குவல் டு நன் அப்படின்னா ட்ரூ கிடையாதுல்ல, ஃபால்ஸ் தானே. ஏன்னா பிக்குள்ளே ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரெக்ட் தான், நான் இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்கள் கரெக்டு தான். ஸோ b ஈக்குவல் டு நன் அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா அது வந்து நன் வேல்யூ கிடையாது, ஆல்ரெடி வந்து broken கம்பேரிசன் உள்ளே இருக்கிறனால அது வந்து ஃபால்ஸ். ஆனால் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு தப்பான வேல்யூ ட்ரூன்னு வருது. ஓகேங்களா. ஸோ ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஐடென்டி ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நன் இஸ் ஃபால்ஸி விச் மீன்ஸ் நாட், நன் இஸ் ட்ரூ. If all you want to know is whether a result is falsy, then a test like the follow is sufficient. இப்போது நன் வந்து ஃபால்ஸி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பூலியனில் கேட்கும்போது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. விச் மீன்ஸ் நாட், நன் இஸ் ட்ரூ. நன் இஸ் ஃபால்ஸி விச் மீன்ஸ் நாட், நன் இஸ் ட்ரூ. நன் வந்து ஃபால்ஸி அப்படின்னா நன் வந்து ட்ரூன்னு அர்த்தமா? இல்லை. இஃப் ஆல் யூ வாண்ட் டு நோ இஸ் வெதர் எ ரிசல்ட் இஸ் ஃபால்ஸி தென் எ டெஸ்ட் லைக் த ஃபாலோயிங் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் ரிசல்ட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். சம் ரிசல்ட்டுக்குள்ளே நான் நன்னுங்கிற டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணிட்டேன். இஃப் சம் ரிசல்ட் பிரிண்ட் காட் அ ரிசல்ட் எல்ஸ் பிரிண்ட் நோ ரிசல்ட் அப்படின்னு நான் ஒரு கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு, நோ ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இஃப் சம் ரிசல்ட், நான் கண்டிஷனே வந்து இஃப் சம் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சம் ரிசல்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணதே நன்னு தான் இல்லைங்களா. நன்னுனா என்ன, ஒன்றுமே இல்லை, நல் ஆப்ரேட்டர்.
null. So the output doesn't show you that some result is exactly none, only that it's false. If you must know whether or not you have a none object, then use is and is not. The following objects are all falsy as well. இதுலேருந்து என்ன தெளிவாக சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபால்ஸி 0 எல்லாமே நன் கிடையாது. எம்டி ஸ்ட்ரிங்கு, எம்டி லிஸ்ட்டு, எம்டி டிக்ஷனரி, எம்டி செட்டு, 0, ஃபால்ஸு இதெல்லாம் நன் டைப் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்னா என்ன அப்படிங்கிறது. ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அது நன்னா இல்லை, 0வாக இருந்துச்சா நன்னா இல்லை, பூலியன் டைப் ஃபால்ஸ்னால் அது நன்னா இல்லை, அது நன் டேட்டா டைப் கிடையாது. எம்டியாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோமா, அது நன் டேட்டா டைப்பாக கிடையாது. எம்டியாக செட் வச்சுருக்கோமா, அது நன் டேட்டா டைப்பாக கிடையாது. ஸோ சம் ரிசல்ட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு நம்ம இருக்கிறத நம்ம இஃப் சம் ரிசல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கிப் பண்ணி எல்ஸோட பார்ட்டுக்கு வந்து நோ ரிசல்ட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுது. இப்போ இஃபு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இஃபு வந்து ஃபால்ஸ் ஆனனால தான் அடுத்து எல்ஸுக்கு போகுது இல்லையா. இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆனனால தான் எல்ஸ் பார்ட்டுக்கே போய் பிரிண்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப த அவுட்புட் டசன்ட் ஷோ யூ தட் சம் ரிசல்ட் இஸ் எக்ஸாக்ட்லி நன், only that it's falsy. If you must know whether or not you have a none object, then use is and is not. சரிங்களா. ஸோ நன் ஆப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ் ஆர் இஸ் நாட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐடென்டி ஆப்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நன் டைப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபால்ஸ் எல்லாமே நன் டைப் கிடையாது. ஸோ இப்போது உங்களுக்கு நன் டைப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா எக்ஸாம்பிளும் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ டிக்ளேரிங் நல் வேரியபிள்ஸ் இன் பைத்தான். இன் சம் லாங்குவேஜஸ் வேரியபிள்ஸ் கம் டு லைஃப் ஃப்ரம் அ டிக்ளரேஷன். They don't have to have an initial value assigned to them. In those languages, the initial default value for some types of variables might be null. In Python, however, variables come to life from assignment statements. Take a look at the following code block. இப்போது அதர் லாங்குவேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும், அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது. they don't have to have an initial value assigned to them. ஒரு இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டோர் நல். இன் தோஸ் லாங்குவேஜஸ் த இனிஷியல் டிஃபால்ட் வேல்யூ ஃபார் சம் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நல்லா இருக்கும். இன் பைத்தானில் however variables come to life from assignment statements. நம்ம வந்து டைரெக்டாக வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணாமல் x = 5, x = John, x = 2.5 அப்படின்னு சொல்ல நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுவே டேட்டா டைப்பை வந்து செட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், பிரிண்ட் பார் அப்படின்னு கொடுத்தோன்னா ட்ரேஸ் பேக் வந்து மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட் எரர் கிடைக்கிது எனக்கு. ஃபைல் stdin line 1 இன் மாடியூல் நேம் எரர். நேம் வந்து பார் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. பார் = நன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரிண்ட் பார் கொடுத்தேன்னா என்ன ஆகும், எனக்கு நன் அவுட்புட்டாக கிடைக்கும். Here you can see that a variable with the value none is different from an undefined variable. புரிஞ்சுங்களா. இப்போ நான் பிரிண்டில் நான் பார் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் பிரிண்ட் கொடுக்குறப்ப பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பார்னு கொடுத்தா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், பார்னு எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கும். அது வந்து ஸ்ட்ரிங்கு. நான் இங்கே என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்ன எரர் கிடைக்கிது அப்படின்னா நேம் எரர். ஏன்னா பார் வந்து என்னன்னே நீ சொல்லலை எனக்கு. நீங்கள் பார் பற்றின டீட்டெயிலே என்கிட்ட கொடுக்காம பாரை பிரிண்ட் பண்ணுன்னா நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பைத்தான் நம்மளை கேட்குது. ஸோ அப்போ பார் = நன் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரிண்ட் பார் கொடுக்கும்போது அது நன் டேட்டா டைப், நன் வந்து அவுட்புட்டாக எனக்கு கிடைக்குது. புரிஞ்சுங்களா.
ஸோ அன்டிஃபைன்டு வேரியபிளுக்கு வந்து நன்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் வேரியபிள்ஸ் இன் பைத்தான் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அசைன்மெண்ட். இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். ஆல் வேரியபிள்ஸ் எல்லா மாறிகளுமே வந்து அசைன்மெண்ட் பண்ணிடுவோம் அந்த டேட்டாவை. சரிங்களா? A variable will only start life as null in Python if you assign none to it. ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் நல் வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் வந்து நன். சரிங்களா? அது வந்து நல் வேல்யூ. யூஸிங் நன் ஆஸ் அ டிஃபால்ட் parameter. Very often you will use none as the default value for a optional parameter. There is a very good reason for using none here rather than a mutable type such a list. Imagine a function like this. இப்போ நம்ம நன்னை ஏன் டிஃபால்ட் பேராமீட்டராக யூஸ் பண்ணணும்? சரிங்களா? டிஃபால்ட் வேல்யூ ஃபார் அ ஆப்ஷனல் பேராமீட்டர். நன்னை வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூவாக வந்து ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி அப்படிங்கிறத இந்த கீழே ப்ரோக்ராமில் பாருங்கள். டிஃபைன் பேட் ஃபங்க்ஷன்னு போட்டு நியூ எலிமெண்ட் கமா ஸ்டார்டர் லிஸ்ட் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா ஸ்டார்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டை எம்டி லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டார்டர் லிஸ்ட் டாட் அப்பண்ட் நியூ எலிமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரிட்டன் ஸ்டார்டர் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸ்டார்டர் லிஸ்ட் டாட் அப்பண்ட் நியூ அண்டர்ஸ்கோர் எலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து உள்ளே இருக்குது. நான் அது கூட என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஒரு லிஸ்ட் வேல்யூவை அப்பன் பண்ணுறேன். அதுவும் நியூ அண்டர்ஸ்கோர் டாட் எலம். இப்போ பேட் ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் அ nasty surprise. It works fine when you call it within a existing list. பேட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் இட் ஒர்க்ஸ் ஃபைன் வென் யூ கால் இட் வித் அன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். இப்போ மை லிஸ்ட்டில் நான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ பேட் ஃபங்க்ஷனில் வந்து டி கமா மை லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா ஹியர் யூ ஆட் டி டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வித் நோ ப்ராப்ளம்ஸ். But if you call this function a couple times with no starter list parameter, then you start to see incorrect behavior. இல்லைங்களா? இப்போது நான் பேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டி கமா மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். அப்போ மை லிஸ்ட்டோட வேல்யூ ஏபிசி. அப்போ அவுட்புட் என்ன? ஏபிசிடி. சரிங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், பேட் ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிறத கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏ. பேட் ஃபங்க்ஷன் பி ஏபி. பேட் ஃபங்க்ஷன் சி ஏபிசி. த டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் அ ஸ்டார்டர் லிஸ்ட் evaluates only once at the time the function is defined. So the code reuses it every time you don't pass an existing list. The right way to build this function is to use none as the default value, then test for it and instantiate a new list as needed. இப்போ வந்து define good function அப்படின்னு சொல்லிட்டு new element starter list none அப்படின்னு நான் கொடுக்குறேன். if starter list is none, starter list equal to empty list. starter list dot append new element return ஸ்டார்டர் லிஸ்ட் அப்படிங்கிற நான் ஒரு குட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ குட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இ கமா மை லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் என்ன வருது? ஏபிசிடிஇ அப்படிங்கிற எனக்கு அவுட்புட் வந்து வருது. நியூ எலமெண்ட் என்னது? இ. சரிங்களா? ஸ்டார்டர் லிஸ்ட் என்னது? மை லிஸ்ட்டு. ஸோ மை லிஸ்ட்டில் ஸ்டார்டர் லிஸ்ட் வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நியூ எலமெண்ட் வந்து நான் அப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டர் லிஸ்ட் மை லிஸ்ட்டில் என்னோடய வேல்யூ என்ன இருக்குது? ஏபிசிடி இருக்குது இல்லைங்களா? இதானே இருக்குது ஏபிசிடி. மை லிஸ்ட்டில் அதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி
இ. குட் ஃபங்க்ஷன் நான் ஏவை கால் பண்ணுறேன் ஏ. குட் ஃபங்க்ஷன் பியை கால் பண்ணுறேன் அது பி. குட் ஃபங்க்ஷன் சியை கால் பண்ணுறேன் சி. பட் எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள். பேட் ஃபங்க்ஷனில் நான் ஏ கூப்பிட்றேன் ஏ அதுலேயே தான் இருக்குது. பேட் ஃபங்க்ஷன் பி கூப்பிட்றேன் ஏ பி வருது. சி ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் ஏபிசி இருக்குது. இங்கே ஏன்ப்பா எனக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா நான் ஸ்டார்டர் லிஸ்ட் இஸ் நன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ஸ்டார்டர் லிஸ்ட் வந்து எம்டி லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அப்பண்ட் ஆகுது சேருது. அப்போ நியூ எலமெண்ட் நான் எவ்வளோ எலமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து ஒன்று ஒன்றா இப்போ ஏ கொடுத்தேன்னா ஏ எனக்கு பிரிண்ட் ஆகுது. பி கொடுத்தா நான் பி எனக்கு வருது. சி கொடுத்தேன்னா சி வருது. இங்கே வந்து ஏன் வரல அப்படின்னா நான் நன்னுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணல. இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் லிஸ்ட்டு தான் ரிட்டன் ஆகும். ஸ்டார்டர் லிஸ்ட்டில் என்ன அப்பண்ட் கொடுத்துருக்கணும் அது மட்டும்தான் அப்பண்ட் ஆகும். ஓகே. ஸோ நன்னோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.